எல்லாருக்கும் வணக்கம். கூகை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கபோர்ட்லாம் அடிக்கிறப்பலேருந்தே நான் இங்கே தான் இருந்தேன். ஒரு 2-3 நாள் படுத்துன்னு தூங்கி கூட இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இது. நிறைய மீட்டிங் நானுமே இங்கே வந்து பார்த்துருக்கேன் ஒரு 2-3 ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் இங்கே வர்றதில்லை. நான் முதல்ல இந்த கதை எழுதுறது நான் லைட்டாக சின்னதாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறப்போ அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அதுலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். புக்ஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு கதை வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நெருக்கமாக என் லைஃப்குள்ளே இருந்துச்சு அந்த கதை. அந்த லேண்ட்ஸ்கேப்பை நான் பயங்கரமாக விரும்பினேன். நான் இந்த படம் இல்லை, நான் எந்த படம் பண்ணாலுமே நான் எந்த ஊருக்கு போய் எந்த கதை காலத்தை தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து மேக்ஸிமம் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அதோட மொழி, அதோட மக்கள், இது மாதிரி அதோட பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கதைக்குள்ளே போகலான்னு. இது அரக்கோணம் வந்து என் ஊர், அது நான் வாழ்ந்த வாழ்க்கை, அது மொத்தமே நான் பார்த்தது தான். அந்த மக்கள் எல்லாருமே நான் பார்த்த ஒரு மக்கள். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த புத்தகம் படிக்கிறது நான் கொஞ்சம் புக்கு படிப்பேன். நிறையெல்லாம் கிடையாது, அதில் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு தலை புக்கு வந்து பேட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். நான் எல்லாராண்டையும் சொல்லுவேன். சார்பட்டா பண்ணுறப்பே நான் கேட்டுட்டேன் அவராண்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அது என் லைஃப்குள்ளே ஆனால் சிந்தாதிரிப்பேட்டையாக இருக்கும், ஆனால் என் அரக்கோணத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரியே இருக்கும், நிறைய ரெசம்பிளாக இருக்கும். ஸோ நான் எழுதி முடிச்சுட்டு எல்லாம் கம்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் கேட்டேன், வாங்க நம்ம ஒர்க் பண்ணலாம். அவங்க சொன்னாங்க அந்த கதையை வச்சு போயிடலாம் அப்படின்னாங்க, ஷூட்டிங் ரெடி நீங்கள் போயிடலான்னு சொன்னாங்க. நான் தான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு நான் திரும்ப போய் பேசி அவர் கூட ஒர்க் பண்ணேன். அது அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அது இன்னும் வேறு ஒரு சுவாரஸ்யமாக மாறிச்சு. நாங்கள் அந்த கதையை வேறு டைரெக்ஷன்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் விடாப்படியாக அது வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு சில விஷயங்கள் நாங்கள் முடிவு பண்ணி அதுக்குள்ளே ஒர்க் பண்ணோம். அவர் வந்ததுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாறிச்சு. ஏன் ஒரு திரைக்கதைக்கு ஒரு கதாசிரியர் வேணும் அப்படின்றது வந்து உண்மையாகவே அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. சின்ன விஷயங்களை அழகாக நம்மளை டக்குன்னு எழுதி கொடுத்துருவார். சூப்பராக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது, பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரியல, நான் ஃபஸ்ட் டைமே இவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பயங்கர உண்மையாகவே சந்தோஷமான விஷயம் அது. ஏன்னா அவர் நாவல் எனக்கு அவ்வளோ பிடிச்ச நாவல். நிறைய விஷயம் இருக்குது. நான் சிந்தாதிரிப்பேட்டில் போய் சுற்றின்லாம் இருந்திருக்கேன். அந்த நாவலை ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி படிச்சிருக்கேன். நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருக்குமே அதான் கொடுப்பேன், நீங்கள் அது ஒரு வாட்டி படிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அது மாதிரி கொஞ்சம் நாவல்ஸ்லாம் இருக்குது எனக்கு பிடிச்ச நாவல்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்றதால எனக்கு ஒரு மாதிரி வரைகிறது ரொம்ப பிடிக்கும். பெரிய நல்ல ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் வரைவேன் நான் ஓரளவுக்கு. அப்படி தான் ஏகன் இருக்கான், ரகு இருக்கான். நாங்கள் முன்னாடியே வந்து இதை வந்து டிசைன் பண்ணோம். சம்பத் இருக்கான், சம்பத் வச்சு தான் நான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணேன். எல்லா கேரக்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வரைஞ்சிட்டோம். முன்னாடியே வரைஞ்சி ஒரு மாதிரி ரெடி பண்ணேன். அதே மாதிரி மேட்சுக்கெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டேன். எல்லா மேட்சுக்குமே ஸ்டோரி போர்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அந்த கேரக்டர் டிசைனில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் நாங்கள். அதுவுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடித்த நடிகர்கள் ராஜேஷ் பிரதர், ரஞ்சித், சாம் பிரதர், அப்புறம் அண்ணன் பக்சண்ணன், இவங்க எல்லோரும் என்னை நம்பி வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக, அவங்களோட எதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு தான். எழுதுனதுக்கப்புறம் எடுக்கிறதுமே ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான் அது. நம்ம அந்த பேப்பரில் இருக்கிறதே நம்ம திரைப்படமாக மாற்றுறப்பவுமே நம்மளுக்கு நிறைய சவால்கள் இருக்கும். அதுவுமே முக்கியமான ஒரு இந்த இடத்துல பேசலான்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அது பேச வேண்டிய ஒரு விஷயந்தான் அது. அந்த இடத்துக்கு இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்படணும். தமிழ் வரல, கேமராமேன், அப்புறம் எடிட்ரு வந்து ஸ்பாட் எடிட் கொடுத்துருவார். கோபி இருப்பான்னு நினைக்கிறேன் கூட. அவங்க தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்து நம்பி ஓகே நீங்கள் கரெக்டாக அந்த டைம்லேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு நாள் ஷூட் முடிச்சதுமே அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஷாட்டுமே பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, இல்லை மறுபடியும் எடுக்குமா. சில சீன்ஸ் திரும்ப எடுத்திருக்கேன் நான். 3 நாள் எடுத்துன்னு நினைக்கிறேன். எந்த சீன்னா இந்த கோபாலன் வந்து திட்டுவார் இல்லைன்னா, அதான் கோபாலன் வந்து கிரவுண்டை இது பண்ண, அது 3 நாள் எடுத்துன்னு நினைக்கிறேன். என்ன தான் அப்படின்னு கேட்பார், அண்ணன் தான் கேட்பார், என்னப்பா அப்படின்னு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்ண்ணா அப்படின்னு. ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டார். திரும்ப அதை ஒர்க் பண்ணுவோம் நாங்கள். அது அவ்வளோ நாள் எடுக்க வேண்டியதாகிடுச்சு அது மாதிரி. அப்புறம் வேறு எதை பற்றி பேசுகிறேன், மியூசிக் கோவிந்த வசந்தா அவரோட அதுவுமே வந்து ஒரு
வேறு ஒரு டைமென்ஷன் தான் எனக்கு சுத்தமாக. சில இடம்லாம் போராக இருந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணப்போ அது வந்து மியூசிக்கில் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அது சூப்பராக பண்ணார். அவர் மியூசிக் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சவுண்டு சுரேன் வந்து சின்னதாக நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணதெல்லாம் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் மிஸ் பண்ணேன். அந்த ஹெலிகாப்டர் பறக்கிற சவுண்ட் ஆகட்டும், குட்டியாக அந்த சாமி பாட்டு ஆகட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவன் அதோட பேக் லேயரில் ஒர்க் பண்ணான். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் எடிட்டிங் செல்வா சொல்லவே வேணாம். செல்வா வந்து என்னோடய டாக்குமெண்ட்லேருந்தே ஒர்க் பண்ணுறாரு. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்த ஒரு ஆள். எனக்கு திரும்ப நான் செல்வாவை சொல்லிகிட்டே தான் இருக்கணும் எனக்கு. ஏன்னா அதை லாஸ்ட்டு எப்படின்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் போது அப்போது ஒரு கட்டு கொடுக்குறாரு. அந்த ஃப்ரண்ட்டில் இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்றாரு. அது வந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார் அவர். அதனால் போய் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு எங்களுக்குன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் தாண்டி அவர் கடைசி வரைக்கும் ஒரு வேறு ஒரு கிராஃப்டாக அவர் மாற்றினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம அப்படியே. தேங்க்யூ.